சின்ன பிள்ளை அப்படிதான் பேசுவாங்க. எப்போவோ வர்றதுக்கு இப்போவே வா. இன்னைக்கு தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சது திமுகவுக்கு தான் பாதி. ரூட் கிளியர். அண்ணா திமுக ரூட் கிளியர். நடிகர் விவேக் இறந்ததுக்கு தடுப்பூசி தான் காரணம். நம்ம நேரு சார், நகர்ப்புறத்துறை அமைச்சர் மாண்புமிகு நேரு சார் சொல்றாரு, அண்ணன் ஏவா வேலு சொல்றாரு, அண்ணன் துரைமுருகன் சொல்றாரு, இந்த ஜாம்பவான்கள்லாம் சொல்றாங்க. சாப்காரன் இல்ல தலைவர், அது வேற மாதிரி, அது வேற மாதிரி, அது வேற மாதிரி செய்யறாரு. இந்த 2026ல விஜய் களத்துக்கு வரும்போது திமுகவும் அதிமுகவும் கூட கூட்டணி வைக்கிற நிலைமை வரும்னு சொல்லி அவங்க கட்சி நிர்வாகி பேசுறாரு. ஏங்க சின்ன பிள்ளை அப்படிதான் பேசுவாங்க. பேசும்போது அப்படி இதெல்லாம் ஒரு இதான 26 வரும்போது பாத்துக்கலாம். அப்ப என்ன நிலைப்பாடுன்றது இப்பவே எப்போவோ வர்றதுக்கு இப்பவே வா. எங்களுக்கா பயப்படக்கூடியது? இன்னும் சொன்னா இன்னைக்கு தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சது திமுகவுக்கு தான் பாதி. அதுல இருக்க அவர்களுடைய ரசிகர்கள் அதிகமாக பெரும்பகுதி திமுகவுக்கு தான் வாக்களித்தாங்க. உங்களவே பார்த்து பேசிருங்க, கேமரா பார்க்கல. கேமரா விஜயுடைய ரசிகர்கள் பெரும்பகுதி எங்க இருந்தாங்கன்னா திமுகவுக்கு வாக்களித்தணும். அது ஒரு கோபம் அவங்களுக்கு. கோபங்கள்ல திமுகவுக்கு ஒரு கோபம். அதனால எங்களை பொறுத்தளவுக்கு எப்பவுமே இல்லை. எங்களுக்கு இப்ப கிளியரப்பா, ரூட் கிளியர். அண்ணா திமுக ரூட் கிளியர். எங்களை மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டாங்க. 450 ரூபா வித்த சிலிண்டர் இன்னைக்கு எவ்வளவு? ஊர்ல கேஸ் இன்னைக்கு 1100 ரூபா. ஏமாப்பா என்னம்மா எவ்வளவுமா கேஸ்? 1000 ரூபா. 100 ரூபா குறைச்சதுனால 1000 ரூபாயா? 1000 ரூபா. பெட்ரோல் 60 ரூபா வித்தது இன்னைக்கு 100 ரூபா. அதுல 2 ரூபா குறைச்சிருக்காங்க. டீசல் இப்ப குறைச்சிருக்காங்க 2 ரூபா. எதுவுமே செய்யல. நம்ம மாநில அரசும் செய்யல. விலைவாசி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு ரூபா? 1000 ரூபா கொடுத்தேன். இன்னைக்கு கூட விளம்பரம் பார்த்தேன், முழு விளம்பரம் பத்திரிகையில கொடுத்திருக்காரு. நம்ம தமிழக அரசு கொடுத்திருக்கு. பார்த்தா என்னென்ன திட்டங்கள் அறிவிச்சு ஆறாருக்கு எவ்வளவு ரூபா கொடுத்தோம்ன்றது. இருக்க விலைவாசி இதெல்லாம் யானை பசிக்கு சோழப்பொறி மாறிங்க. என்ன சொல்றீங்க? ஏப்பா உங்க நீங்க வந்திருப்பீங்க, பெட்ரோல் போட்டிருப்பீங்க, நீங்க எல்லாம் முன்னால எவ்வளவு செலவழிச்சிருப்பீங்க, இப்ப எவ்வளவு செலவாகுது? ஒரு டீ கடை போனா ஒரு டீ கடை இப்ப டீ எவ்வளவுப்பா? 12 ரூபா, 14 ரூபா, 10 ரூபா. டீ கடை நீ வாங்குறது பெரிய கடையில, சாதாரண கடையில நாங்க சாப்பிடுற கடையில எவ்வளவுப்பா? நீ 10 ரூபா. அன்னைக்கு எவ்வளவு? 2 ரூபா 3 ரூபா இருந்தது டீ. இன்னைக்கு எவ்வளவு? சாதாரணமா பாருங்க. ஒரு இட்லி 5 ரூபாய்க்கு போயிருச்சுப்பா. 5 ரூபா 10 ரூபா ஆயிடுச்சு ஒரு இட்லி. எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு. இதுல என்ன கொடுத்தா சரி, மத்திய அரசும் மாநில அரசும் மக்கள் வெறியில இருக்காங்க. சிஎஸ்டி போட்டு, சிஎஸ்டி வரியை போட்டு, வரி மேல் வரி போட்டு சிறு குறு வியாபாரிகள்லாம் இன்னைக்கு வணிகர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மின்கட்டண உயர்வு தமிழகத்தில் இப்படி பல்வேறு சுமைகளை 2 அரசும் சுமத்தி இருக்கு. 10 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி, எந்த வரியும் மிதிக்காம விலைவாசியை கட்டுப்படுத்தி மக்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி கட்சியும் ஆட்சியை நடத்தி அவங்களுக்கு சிரமப்படும் போதெல்லாம் உதவி பண்ண ஒரு அரசு எதுனா அதிமுக அரசு. அது 4 ஆண்டுகள் குறுகிய காலம். நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கங்க, திமுக எப்பவுமே மக்களுடைய நலன் புரித எடுக்க மாட்டாங்க. அவங்க சுயநலமாக விளம்பரம் தான் தேடுவாங்களே ஒழிய, ஆளுங்கட்சி அதிமுக இருந்தா அதுக்கு எதிராக என்ன செய்யலாம்? உங்களுக்கு தடுப்பூசி உங்களுக்கு தெரியும், கொரோனா தடுப்பூசி, அது போட்டா செத்து போவாங்கன்னு சொல்லி ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்களே அந்த நேரத்தில். இவங்க முரசொலியிலே வந்துச்சு, நடிகர் விவேக் இறந்ததுக்கு தடுப்பூசி தான் காரணம். இதனால இந்த தடுப்பூசி போடுற, கொரோனா தடுப்பூசி போடுற எத்தனை லட்சம் யூனிட் பாலாச்சு. அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னு அதை தொடர்ந்தாங்க. ஆக எப்பவுமே திமுகவை பொறுத்தளவுக்கு மக்கள் நலன் சாராத கட்சி. அது தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடியது, குடும்பத்தை முன்னிலைப்படுத்தக்கூடியது கட்சி. வேற யாரையும் முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. அந்த குடும்பம் தான் வாழையடி வாழையாக அந்த குடும்பம் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. வேற இப்ப எங்க இதுல எத்தனை பேர் இப்ப மற்ற கட்சியெல்லாம், இப்ப காங்கிரஸ்ல கூட ஒரு தாழ்த்தப்பட்டவர் இன்னைக்கு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு தலைவர் ஆயிட்டார்ல.
இந்த கட்சியில என்னைக்கு எத்தனை ஆண்டு காலம் தலைகள் தான் நின்றாலும் வர முடியுமா? திமுக தலைவரா அந்த கட்சியில வருமா? இப்பவே நேரு சொல்றாரு, இன்ப நீதி என்னைக்கு வர்றாரு அவருக்கு நாங்க அவரை தோல்ல தூக்கிக்கிட்டு போவோம், பவனி போவோம், கலைஞர் குடும்பத்துக்கு நாங்க கட்டுப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம நேரு சார், நகர்ப்புறத்துறை அமைச்சர் மாண்புமிகு நேரு சார் சொல்றாரு. அண்ணன் ஏவா வேலு சொல்றாரு, அண்ணன் துரைமுருகன் சொல்றாரு, இந்த ஜாம்பவான்கள்லாம் சொல்றாங்க. இன்னும் அந்த குடும்பத்துக்கு தானே சொல்றாங்க. அதனால அதை பத்தியே இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க எங்க வழி தனி வழி, மக்களுக்கான, மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிமான்கள். மக்களை நம்புகிறார் எடப்பாடியார், தொண்டர்களை நம்புகிறார் எடப்பாடியார். அவருடைய எண்ணத்தை ஈடேற்றுகிறதா அதிமுக ஒவ்வொரு தொண்டனுடைய கடமை, பொறுப்பு. எங்களுடைய கட்சியை நிலைநிறுத்துவது அடுத்து வருகிற 2026 தமிழ்நாட்டுடைய ஏகபட்ச எல்லா மக்களுடைய ஆதரவையும் பெற்ற ஒரு முதலமைச்சராக நான் எடப்பாடியார் அமர போறார். இருக்க 234 தொகுதியிலும் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவோம், குறைஞ்ச 200 தொகுதியாச்சும் ஜெயிச்சிருவோம்ப்பா இன்னைக்கு பார்க்கும்போது. சரி, நாளைக்கு பேசுவோம் தம்பி. என்னக்கா பொதுக்கூட்டத்தில் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மாவை பத்தி ஆமா டிஎம்கே இன்னும் மாறல, தொடர்ந்து பெண்கள் அவமானம் பண்ணிட்டே வர்றாங்க சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நான் நினைக்கிறீங்க? தொடர்ந்து டிஎம்கே ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஏடிஎம்கே சாஃப்ட் கார்னரா வச்சிருக்காரு. சாஃப்ட் கார்னர் இல்ல தலைவா, அது வேற மாதிரி, அது வேற மாதிரி, அது வேற மாதிரி செய்யறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவரு சொல்றாருன்னா, அவர் அண்ணாமலை தமிழ்நாட்டுடைய தலைவர் என்ன சொன்னாரு எங்க அம்மாவை பற்றி? அவர் என்ன சொன்னாரு? இன்னைக்கு மோடிஜிக்கு தெரியுதுங்க, அப்ப கத்துக்குட்டி அண்ணாமலைன்னு நான் சொன்னது சரிதானே, அறவேக்காடு அண்ணாமலைன்னு சொன்னது சரிதானே? எங்க முதலமைச்சர் எடப்பாடியாரை கூப்பிட்டு பாராட்டுறாரு, பக்கத்துல உட்கார்ந்து மாலை வாங்குறாரு, பாரத பிரதமர் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு, அரவணைக்கிறாரு. எங்க அண்ணன் எடப்பாடியாரை போல ஆட்சி செய்யணும் மற்ற மாநில முதலமைச்சர்லாம் சொல்லி கொரோனா காலத்தில் சொல்றாரு. தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக இருக்குன்னு சொன்ன பாரத பிரதமர் சொன்னாரு. அப்படிப்பட்ட தலைவரை இழிவாக பேசுற அண்ணாமலை ஒரு அறவேக்காடா இல்லையாங்க? அதனால இதெல்லாம் தேர்தல் நண்டு தலைவா, இதெல்லாம் சொன்னா அப்படியே ஏதோ அதிமுக ஓட்டு அப்படியே ஏங்க கம்யூனிஸ்ட் ஒரு இடத்துல பாருங்க, கம்யூனிஸ்டுக்கு 2 கொள்கை இருக்குங்க பாருங்க. காங்கிரஸ் கேரளாவில் எதிர்க்கிறாங்க, வந்தா இது காங்கிரஸ் வந்துச்சுன்னா, தமிழ்நாட்டு காங்கிரஸ் வெங்கடேஷுக்கு இன்னைக்கு ஓட்டுவே போட மாட்டாங்க காங்கிரஸ்காரங்க யாரும். ஏன் தெரியுங்களா? அங்க ராகுல் காந்தியை எதிர்க்கிறாங்க. ராகுல் காந்தி போட்டிடுறாரு, இந்தியாவை சுடுகாடாக்கணும்னா காங்கிரஸுக்கு வாக்களிங்கன்றாரு. கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்கு. அதே கம்யூனிஸ்ட் இங்கே நிக்குது. அந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்காரங்க ஆதரிப்பாங்களா? சோத்துல உப்பு போட்டுருவாங்க, ஆதரிப்பாங்களா? ஐயா நாங்க வாங்க, நாளைக்கு வாங்கய்யா, நாளைக்கு வாங்க, ஈவினிங் வாங்க, நம்ம பாப்போம், பேசுவோம். சரி வாங்க, நன்றி, வாங்க வாங்க.